உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லா நடக்குது. கடவுளோடு இணைந்து நீங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் ஆவி மண்டலத்தில் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தின்படி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் யாரு அதை புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில தீமை வருவதில்லை. அதான் பைபிள் சொல்லுது, அவரை அறிகிற அறிவினாலே. இன்னைக்கு மனிதன் அவைகளை பின்பா ஓடுவதற்கு ஒரே காரணம், அவனுக்கு நான் இன்னைக்கு லஞ்சம் வாங்க அட்டி வேற எப்படி எனக்கு பணம் வரும், நான் இன்னைக்கு குறுக்கு வழியில் இதை செய்ய அட்டி இதை எப்படி எனக்கு என்று மனிதன் அதன் பின்பாக ஓடுகிறான். ஆனால் தேவன் நினைச்சார்னா எப்படினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அமைதியா இருங்க சார், கிளீனாக செய்வார் சார், அழகாக பண்ணுவார் சார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார், சரியா செய்வார். ஆமாம், எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? இங்கே பாருங்க சார், உங்கள் எம்டி நோ சொல்கிறனால எஸ் சொல்கிறனால உங்கள் எதிர்காலத்தை யார் மாற்ற முடியாது. ஏன்னா உங்கள் எதிர்காலம் உங்கள் எம்டி கையில் இல்லை, உங்கள் எதிர்காலம் தேவன் கையில் இருக்கு. எம்டியை நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர் உங்களை தூக்கி எறிஞ்சான்னா தைரியமாக விடுவாங்க. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாத ஊற்றுக்கள் உங்களை சுற்றி தேவன் வச்சிருக்கிறார். அதனை கனத்தோடும் மரியாதையோடும் கை கொள்ள வேண்டும். என்ன சொல்ல வரேன்னா, தேவன் கொடுத்த நியமங்களை நீங்கள் பணத்திற்காக ஜஸ்ட் ஃபார் மணி, ஆஃப்டர் ஆல் மணி சொல்லுங்க. ஆமா, ப்ராஸ்பரிட்டியை பத்தி பேசுறோம். நம்ம எந்த ஸ்டேட்மெண்டோட கனெக்ட் பண்ணி பேசுறோம்? ஆஃப்டர் ஆல் மணி. ஆஃப்டர் ஆல் மணி என்பதை அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டியில பேசுறோம். அதை புரிஞ்சுக்காங்க. அதான் கனெக்டட் ட்ரூத். இது பாஸ்டர்ஸ் மீட்ல பேசினேன். ட்ரூத், கனெக்டட் ட்ரூத். ஆமென் சொல்லுங்க. ட்ரூத் வேற, கனெக்டட் ட்ரூத் வேற. இன்னைக்கு எல்லாரும் ட்ரூத் பேசுறாங்க, கனெக்டட் ட்ரூத் பேச மாட்டேன்றாங்க. இயேசு என் பாவங்களை சுமந்தார், இது என்னது? ட்ரூத். ஆகையால் நான் நீதிமான், கனெக்டட் ட்ரூத். இவன் இயேசு சுமந்தார்னு பேசுவான், ஆனா நான் நீதிமான் என்ன செய்ய மாட்டான். அப்ப ஒரு ட்ரூத்ல ஒரு பார்ட்ட பேசுற, இன்னொரு பார்ட்ட பேசு. என் வியாதிகளை அவர் சுமந்தார், ட்ரூத். ஆகையால் நான் வியாதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கனெக்டட் ட்ரூத். ஆமென். ஆஃப்டர் ஆல் மணி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி உங்க பின்னாடி வருது. இயேசு நாமத்தில். ஆமென், 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 ஆமென். ஆஃப்டர் ஆல் மணி சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் மணி, ஆஃப்டர் ஆல் மணி. மனிதர்கள் முக்கியம். ஆமா சொல்லுங்க எல்லாரும். பணம் என்னடா? பணம் பணம். குணம் தானடா நிரந்தரம். ஆமென். அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. யாராச்சும் உங்களை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு செய்தி என்ன? பணம் என்னடா? பணம் பணம். இல்ல என்ன உன்னிடத்தில் இல்லாததா, என்னிடத்தில் இல்லாததா? போதும் சார், அப்படியே அணைய போடுங்க சார். தேவனுடைய குணத்தை பார்த்து விட்டால் இந்த உலகத்தில் பணத்துக்கு பின்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பணத்திற்காக தவறான காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம். என்னுடைய சில கிறிஸ்தவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க எல்லாம் பண்றவங்க ஏதாச்சும் இப்படி மற்றவங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு போகும்போது எனக்கு என்ன கொஸ்டின்னா, என் தேவனை தரமாட்டாரா? ரெண்டு விஷயம் சார். தேவன் தருவார். என்னைக்கு தருவார்? என்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரமே தரான்னு வச்சுக்கோ. ஆனால் அவர் தருகிற வரைக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கும் எனக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு இளைப்பாறுதல் இப்பவும் இருக்க முடியும், ஒரு சந்தோஷத்தில் இப்பவும் இருக்க முடியும். ஆமென். நான் நினைக்கிற இடத்திற்கு தேவனை அழைத்து செல்லும் வரைக்கும் நான் இளைப்பாறுதல்லே இருக்க முடியும். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் கூட கர்த்தர் ஒரு ஸ்கெடியூல், ஒரு சிலபஸ் இந்த கேப்ல வச்சிருப்பார் தேவனை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அரிசி என்ன தண்ணியில் போட்டு இருமா போடும். ஆனால் பாருங்க, அந்த தண்ணியில் அரிசியை தண்ணியில் போடுறதுக்குள்ள இந்த தண்ணி என்ன செய்யறாரு? கொதிக்கணும். சரியான டைமிங்கில் இதை போட்டால் தான். ஆமாம், கொதிச்ச பிறகு என்ன செய்றீங்க? அதை போய் எல்லாமே அந்த டைமிங்கில் என்ன செய்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குங்க, எல்லாம் நல்லா நடக்குது. கடவுளோடு இணைந்து நீங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் ஆவி மண்டலத்தில் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தின்படி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பிளெஸிங்ல டிலே பண்ணவே முடியாது. யாரும் டிலே பண்ண முடியாது, டேமேஜ் பண்ண முடியாது, டிலே பண்ண முடியாது.
எல்லாமே ஒரே நேரத்தில் கொடுக்கும். அதான் தப்பு பண்றீங்க நீங்க. அதான் நான் சொன்னேனே, கேசரி கிண்டும் போது என்னென்ன கேசரிக்கு தேவை? தண்ணீர் தேவை, அடுப்பு தேவைன்றீங்களா? ஆமாம், அடுப்பு தேவை, வந்து ரவை தேவை, ஜீனி தேவை, அடுத்து நெய் தேவை, ஆமாம் கேசரி பவுடர் தேவை. கேசரி பவுடர் போடலன்னா அது உப்புமா, கேசரி பவுடரை போட்டிங்கன்னா ஆமாம், ஜீனியையும் கேசரி பவுடரையும் போட்டிங்கன்னா கேசரி. இது ரெண்டையும் தூக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக போட்டி எப்படிங்க? கரெக்ட் தானே? இப்போ என்னன்னா இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, தண்ணியை கொதிக்க விட்டு மொத்தமாக போட்டுருங்க. போட்டு கப்ப கப்ப கப்பான்னு கிண்டுனீங்கன்னா எழுப்புதல் கூட்டத்துக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான் என்ன செய்யும், யூஸ் ஆகும். அது தெரியுதுல்ல. ஆனா என் வாழ்க்கையில் எல்லாம் ஒரே நேரத்தில் வரும்னு கேட்குறீங்க. ஒரே நேரத்தில் வந்தால் பசதா சார் காய்ச்ச முடியும். அப்ப என்ன செய்யணும் சார்? எல்லாமே அவர்கிட்ட இருந்தாலும் அதினதின் காலத்தில் ஆமென் ரவைய வரு நன்றாக பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். சார் 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 இன்னும் வறுத்துக்கிட்டே இருக்காரு. இருடா கொஞ்சம் ஒன்று வறுத்தா தள்ள சரியா வீணீங்களா? பொன்னிறமான பின்பு மெதுவாக சொல்லுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வேற எதை சேர்க்கணும்? தண்ணியா? எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறது. அந்தந்த டைமிங்கில் அதை தான் சேர்க்கிறவன் தான் ஒரு நல்ல சமையற்காரன். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அந்தந்த டைமில் செய்வார். அதுதான். ஆமாம் ஆமாம்.